71வது தேசிய விருதுல என்னோட தம்பி சரவணமருது சவுந்தரபாண்டிக்கு சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருது கிடைச்சிருக்கு. இந்த விருது நம்மளுடைய மண்ணுக்கும் நம்மளுடைய மதுரைக்கும் பெருமை. இன்னொன்று அவனுடைய திறமைக்கு கிடைச்ச ஒரு பரிசு. இன்றைய சூழல்ல அவர் இல்லாத காரணத்தினால அந்த விருதை அவங்க அம்மா முத்துலட்சுமி எங்க அம்மா போய் அந்த விருதை பெற்று வந்திருக்காங்க. லிட்டில் விங்ஸ் என்ற ஷார்ட் ஃபிலிம்காக கிடைச்ச ஒரு விருது. அதாவது சரவணமருது சவுந்தரபாண்டி 2023 கொலை செய்யப்பட்டு இறந்துட்டாரு. இந்த கொலைக்கான உண்மைத்தன்மை நீதிமன்றம் இந்த வழக்கை நீதிமன்றம் தானாக முன்வந்து சிபிஐக்கு மாற்றி அந்த வழக்கை உண்மைத்தன்மை வெளிக்கொண்டு வரணுன்றத நாங்கள் அரசுக்கும் நீதித்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அவர் இறந்து 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுத்தாங்க. இந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கு கூட வரலை. இன்னும் வழக்கு விசாரணை கூட இன்னும் கிடக்குல தான் இருக்குது. அதனால் இந்த கொலை வழக்கு சரவணமருது சவுந்தரபாண்டி இறப்பை சிபிஐக்கு மாற்றி தரணுன்ற நாங்கள் அரசுக்கும் நீதிமன்றத்துக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதாவது டெல்லியில் சரவணமருது சவுந்தரபாண்டி சார்பாக அவங்க அம்மா தான் இந்த விருதை பெற்றாங்க. அரசு சிறப்பான ஏற்பாடுகளை செஞ்சு சிறப்பான மரியாதை செஞ்சு சிறப்பாக அவங்களை வழி நடத்தி கடைசி வரைக்கும் இப்போ நம்ம இங்கே சேர்ற வரைக்கும் சிறப்பாக அரசு செஞ்சு கொடுத்தமைக்கு எங்கள் குடும்பத்து சார்பாகவும் சரவணமருது சவுந்தரபாண்டி சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.